இன்றைக்கி சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ நாட்டுக்கோழி வச்சு குழம்பு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீனாக கழுவி வச்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக வடித்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக கடாயில் 2 டீஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு ஏலக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. மசாலா பொருட்களெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கும்போது ஒரு 10 பல் தோல் உரிச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளியோடு வதக்கிக்கோங்க. இப்போது கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை அந்த மசாலாவோட நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி வேண்டாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது 1/2 கப் அளவுக்கு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ஒரு 3-4 விசில் வரைக்கும் விடுங்க. ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 விசில் தான் விட்டேன். அதுக்கே சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு சிக்கன் குக் ஆகாமல் இருந்தால் திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் மிதந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.